ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 226வது தலைப்பு. அபரிக்கிரகம். நமக்காக சம்பாதனம் செய்து கொள்வது, செலவழித்துக் கொள்வது இரண்டிலுமே ரொம்பவும் கணக்காயிருப்பதுதான் இதற்கு அடிப்படை. இதைத்தான் அபரிக்கிரகம் என்ற பெரிய தர்மமாக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது. பரிக்கிரகம் என்றால் உடைமை சேர்த்து கொள்வது. அப்படி சேர்த்து கொள்ளாமல் இருப்பதே அபரிக்கிரகம். நீ ஜீவிப்பதற்கு எது அத்தியாவசியமோ அதற்கு அதிகமாக ஒரு துரும்பு கூட சேர்த்து கொள்ளாதே என்பதுதான் அபரிக்கிரக தர்மம். இதை யோக சாஸ்திரத்தில் சாதகன் அடிப்படையாக கொள்ள வேண்டிய 5 யமங்களிலேயே ஒன்றாக பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லியிருக்கிறார். யமம் என்றால் அடக்கி வைப்பது. மகா பாபிகளையும் அடக்கி வைத்து தண்டிப்பதால் யமனுக்கு அப்படி பெயர். மனசை அடக்குகிறதற்கு பதஞ்சலி யோக சூத்திரம் எழுதினார். அதிலே 5 யமங்களாக அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம் அதாவது திருடாமை, பிரம்மச்சரியம் ஆகியவற்றோடு அபரிக்கிரகத்தையும் சொல்லியிருக்கிறது. அது வேணும் இது வேணும் என்று பொருளை சேர்த்து கொள்கிற ஆசை அடங்கணும் என்றே இதை சொல்லியிருக்கிறார். இந்த ஆசை அடங்கினால் பணத்தாசை, அதற்காக எந்த தேசத்துக்கு வேண்டுமானாலும் போய் என்ன தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற பரப்பு, எந்த பொய் புரளி வேண்டுமானாலும் பண்ணி பணம் பண்ணலாம் என்ற அரிப்பு எல்லாமே போய்விடும். மனு தர்மசாஸ்திரத்தில் 5 தர்மங்களை அடிப்படையாக சொல்லும் இடத்தில் அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம் இந்த 3ஐயும் சொல்லிவிட்டு 4வதாக சௌச்சம் என்னும் சுத்தத்தையும் கடைசியில் இந்திரிய நிகிரகத்தையும் கூறியிருக்கிறார். பிரம்மச்சரியம் என்று பதஞ்சலி சொன்னதை கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணினால் இதுவே இந்திரிய நிகிரகம். பதஞ்சலி சொன்ன அபரிக்கிரகத்துக்கு பதில் மனு சௌச்சத்தை சொல்லியிருக்கிறார். தனக்கு அத்தியாவசியமானதற்கு அதிகமாக ஒன்றை சேர்த்து கொண்டால் அதுவே திருட்டுத்தான் என்று மனு நினைத்திருப்பார் போல் இருக்கிறது. அதனால் அஸ்தேயம் என்று திருடாமையை சொன்னதிலேயே அபரிக்கிரகமும் அடக்கம் என்று அவர் அபிப்பிராயப்பட்டிருக்கலாம். திருட்டுக்கு பல டெஃபனிஷன். உள்ளங்கவர் கள்வன், சித்தச்சோர் என்றெல்லாம் பகவானுக்கே திருட்டு பட்டங்கள். வரவு சிறுத்து செலவு பெருகினால் அதுவே ஒரு திருடு என்று வசனம் இருக்கிறது. கீதையில் பகவான் லோக வாழ்க்கைக்கானவற்றை தேவசக்திகளிடமிருந்தே பெறுகிற மனிதனானவன் அவற்றை அவர்களுக்கு அர்ப்பணிக்காமல் அனுபவித்தால் அதுவே ஒரு திருட்டுதான் என்கிறார். ஜீவாதார தேவைக்கு ஜாஸ்தியாக எதை சேர்த்து கொண்டாலும் அது கொள்ளையடித்து வைத்துக் கொள்கிற தோஷம்தான் என்று கருதி அபரிக்கிரக தர்மத்தை பின்பற்ற முயல வேண்டும். நம்முடைய ஆச்சாரியாலும் விவேக சூடாமணியில் இதை சிறப்பித்து சொல்லியிருக்கிறார். யோகத்தின் முதல் வாசல் மௌனம் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அபரிக்கிரகத்தையே கூறுகிறார். யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ அபரிக்கிரகா. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.